மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். 2025 நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வருட ஆரம்பத்தில், அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களின் மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா, இந்த ஜனவரி 1க்கு ஏதாவது தனியாக நமக்கு பலன்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மரபுப்படி இல்லை நம்ம ஜாதகம் நம்மளுடைய ஜோதிட முறைப்படி நம்ம ஆங்கில தேதிகள் பொதுவாக கணக்கில் எடுக்கிறதே கிடையாது. சூரியனினுடைய மாற்றங்களும் சந்திரன் மற்ற கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து தான் பலன்கள் எப்பொழுதுமே சொல்லப்படும். அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவுமே நாம் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், சூரியனினுடைய பாதை மாறுகிறது. அதே போல் நமக்கு அடுத்த வருடத்தில் வரக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இதனுடைய பெயர்ச்சிகளையும் வைத்து தான் பொதுவாக நம்ம உலக நிகழ்வுகளாக இருக்கட்டும், ராசி பலன்களாகட்டும் சொல்லுவோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவிலையும் அதை வைத்து தான் நம்மளுடைய ராசி பலன்கள் அமைந்திருக்கிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஆண்டு பல நன்மைகளை தரக்கூடியதாகவே இருக்கும். 2024 ரிஷபராசி நேயர்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்திருக்கும். இது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பலவிதமான உடல் உபாதைகளை அவஸ்தைப்பட்டிருக்கலாம். இப்போ குரு பெயர்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய இந்த மே மாதத்தில் 2025 ஆண்டில் நடக்க இருக்கிற இந்த குரு பெயர்ச்சி ஜென்ம குரு மாறுகிறார். குடும்பஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவானும், நமக்கு லாபத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் பலவிதமான நன்மைகளை கொடுப்பார். அதே சமயத்தில் ராகு பகவான் நமக்கு 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். இப்படி சனி பகவானும் ராகு பகவானும் நமக்கு மீனராசியில் போகிற சனி பகவானும், கும்பராசிக்கு வரக்கூடிய ராகு பகவானும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு விதமான ஒரு ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கத்தான் செய்வார்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு குறிப்பாக சனி பகவானின் மாற்றமானது, அதுவும் இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு அவர் லாபத்தில் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய தீரும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதும், ரிஷபராசியில் தனியாக நான் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும், வரக்கூடிய இந்த கடன் வசதிகள் எல்லாம் கிடைக்கும் நேரத்தில் நமக்கு கடன் கிடைப்பதும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2025 நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு குறிப்பாக அதுவும் முதல் திருமணம் நமக்கு ரொம்ப மனசு கஷ்டம், இதுக்கு மேலே எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த 2025 ஆண்டு ஒரு சுபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது. ஸோ குடும்பத்தில் கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு சுப செலவு என்பது அவசியம் இருந்தே தீரும். அதுவும் ராகு பகவான் நமக்கு 10ஆம் இடத்துல வரதுனால அரசு அதிகாரிகள், அரசு அலுவலகத்தில் வேலையில் இருப்பவர்கள், முக்கியமான ஒரு பொறுப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அரசாங்க சம்பந்தப்பட்ட முக்கிய பொறுப்புகளும் அந்த மாற்றங்களும் உங்களுக்கு வரும். இந்த குரு பகவானின் மாற்றத்திற்கு பிறகு ஒரு ஜட்ஜு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்க, இல்லை அரசாங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்புக்காக நீங்கள் பரீட்சை எழுதி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எழுதி ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதவி நிச்சயமாக காத்திருக்கிறது. இந்த ராகு பகவானின் மாற்றமும் சனி பகவானின் மாற்றமும் ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய உங்களுக்கு அனுகூலமாகவே இந்த பெயர்ச்சிகள் அமைந்திருக்கின்றன. ஸோ 2025 என் கனவு நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய வேலை விஷயத்தில் உங்கள் கனவுகள் நிறைவேறத்தான் செய்யும். மேல் படிப்புக்காக வேண்டி எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த கேது பகவானின் மாற்றமானது உங்களுக்கு 4ஆம் இடத்தில் வருகிறார். ஸோ படிப்பில் கொஞ்சம் தடை அப்படிங்கிறதுக்கு இந்த கேது பகவானால் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே ராகு கேது பெயர்ச்சி வந்த பிறகு படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் அவசியம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயக பெருமானின் வழிபாடு, வெள்ளருக்கு விநாயகரினுடைய வழிபாடை கண்டிப்பாக செய்ய வேண்டும்.
கேத்து பகவான் அதுவும் சூரியன் வீட்டில் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் படிப்பு விஷயத்தில் சில தடங்களை கொடுக்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இந்த மாதிரியான விஷயங்கள் ராகு கேத்து பெயர்ச்சியும் பொழுது செய்யாமல் இருப்பது நல்லது. புதுசாக வீடு வாங்கணும், இல்லை வீடு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன், இப்படி இருக்கிறவங்களும் இந்த ராகு கேத்து பயிற்சி சமயத்தில் ஒரு மாத காலத்தில் நீங்கள் அதை தவிர்ப்பது நல்லது. 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேத்து பகவான் நமக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிராப்தங்கள் கொஞ்சம் தடங்கல்கள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஏதாவது வழக்குகள் இருக்குது, இல்லை கேஸ்லாம் நான் போட போகிறேன் அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் தாமதித்து செய்வது நல்லது. இந்த ராகு கேது பெயர்ச்சி 2025 இது குறிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் வாங்கிறது மாற்றுறது இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பிஸ்னஸ் அபிவிருத்தி நடக்கிறதுக்கும் இந்த ராகு கேத்து பயிற்சி நிறைய உதவியாகவே அமைகிறது. சனி பகவானின் மாற்றமானது வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும். புதிதாக வியாபாரம் தொடங்குபவர்களுக்கும் இந்த காலகட்டம் மே மாதத்திற்கு பிறகு இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நிதானித்து செயல்பட்டு மாற்றங்கள் எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. மார்ச், ஏப்ரல், மே ஆகிய மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். வரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஆகிய காலங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு கனிவான காலமாக இருக்கும். நவம்பர், டிசம்பர் ஆகிய இந்த 2 மாதமும் குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு மேன்மையும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2025 திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியங்கள் இதுவும் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் நிலவரப்படியும் பார்த்து அதற்கான ஒரு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக இது நிறைவேறும். ரிஷபராசி நேயர்கள் இந்த வருடம் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம், எந்தெந்த ஆலயங்கள் எல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பகவானின் பெயர்ச்சி ஆகிறது. ஸோ ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கும் சமயம் வரைக்கும் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். வியாழக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி இந்த குரு ஹோரையில் மௌன விரதம் இருப்பதோ அல்லது வீட்டிலேயே தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வதோ நல்லது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலம் இந்த 2025 இந்த பெயர்ச்சிகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் குலதெய்வ ஆலயங்கள் சென்று அங்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். பௌர்ணமி நாட்களில் பச்சரிசி தானமும் பசுமாடுகளுக்கு உணவும் அளிப்பது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல பரிகாரமாக அமைகிறது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு அதுவும் கலைஞர்களுக்கு இயல், இசை, நாடகம் இதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும். சனி பகவான் லாபத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்ற காலமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் ராகு பகவான் வருவதனால் நல்ல ஒரு புகழ் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைத்து இந்த வருடத்தில் உலக அளவில் தங்க பதக்கங்களும் வெள்ளி பதக்கங்களும் வாங்கிறதுக்கும் குறிப்பாக பெண்கள் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டு துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் அனுகூலமாகவே அமைகிறார்கள். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிப்பவர்களும் மற்றும் கல்லூரியில் சென்று படிப்பவர்களும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகருக்கு, அதுவும் குறிப்பாக வெள்ளருக்கு விநாயகர் வாங்கி வைத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பூஜைகள் செய்தால் படிப்பில் எந்தவிதமான தடையும் இவர்களுக்கு வராது. 2025 ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு காலமாக இருந்தாலும் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பது சிறப்பு.